மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. படம் எடுத்தா பத்தாது, மாமன்னன் அப்படின்னு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நீங்க இந்த நேரத்துக்கு ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஸோ ஆனால் படத்துல மட்டும்தான் நாங்கள் அப்படி இருப்போம். நீங்க ஒரு நடிகரா இன்னைக்கு அவரை வந்து கிண்டல் பண்றீங்க. அவர் அப்படி பண்ணாரு, போக்கிரி படத்துல இப்படி பண்ணாரு, டாக்டர் அப்படி கூட்டு போனாருன்னு. ஆனா அவர் வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காரு? 7 பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க பிளாஸ்டிக் சேர் போடுறது, இல்லைனா வந்து அவங்கள மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கான உரிமைகள் எதுவும். ஆனால் கேட்டால் நாங்கள் தான் சிறுபான்மை காவலன்னு சொன்னீங்க. ஆனால் உண்மையாகவே அது ஒரு செயலில் காட்டியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு 7 பேர் சொன்னோன்னே நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், இது வரைக்கும் இதுக்கு நடந்ததில்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாருங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்சாங்க. என்ன இது இக்கு வைக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் 2 பிராமணர்களை வச்சிருக்கீங்க. அது என்ன வச்சிருக்காங்க? 2 பிராமணர்கள். 2 பிராமணர் இருக்காங்க. ஒருத்தர் வெங்கட்ரமணன் இது இருக்காரு. இதோ இன்னைக்கு ரமேஷ் வந்துட்டாரு, ஸ்ரீரங்கம் ரமேஷ் வந்துட்டாரு. எங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த வேலையை தான் பண்ணுவீங்க. RSSம் பிஜேபியும் அதுதான் தெரியலையே. இப்ப நீங்க 7 போட்டது விஷயம் கிடையாது, அதுக்கு ஈக்குவலா 2 போட்டீங்கல்ல. இப்ப என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு பிரஸ் வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, யூடியூப் சேனல் போனா எப்படி ட்ரீட் பண்ணாரு. நான் உங்களெல்லாம் கூப்பிடலையே, நான் பத்திரிகையாளர்கள்ட்ட தானே பேசினேன். திருந்திட்டாருங்க. அது இப்ப திருந்தலாம். இப்ப திருந்தலாம். எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க திருந்திருவீங்க, எங்களுக்கு அது தெரியும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து எப்படி நடந்துப்பீங்க. அந்த இது பார்த்துருக்கீங்கல்ல சச்சின் படத்துல, அப்படியே எப்படி இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்க ஆளுங்கட்சியானீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். இப்போலாம் கவிதைலாம் வருது, நீளம் நீளம் எல்லா இடத்துலயும் இருக்கு, வானத்துல இருக்கு, பூமியில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, நீங்களாம் எனக்கு தேவை இருக்கும். கண் விழியில இருக்கும், முடியில இருக்கும், உள்ளங்கையில இருக்கும், உள்ளங்கால்ல இருக்கும், நீளம் எல்லாத்துலயும் இருக்கும். இதோ மருதாணி வச்ச கூட இப்பெல்லாம் நீளமா தான் வருதுன்னு வைங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாற்றுத்திறனாளி. ஆமா, இன்ஸ்டால வந்து விஷால் அவர்களை வந்து ஏதோ தப்பா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி, அவருடைய பிரைவேட் பார்ட்டை பத்தி பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு யாரோ அந்த வீடியோ எடுத்தாரு, அந்த வீடியோல வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு. ஆமா, அதுக்காக சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி. மாற்றுத்திறனாளி வீடியோ எடுத்தாரு, நாங்க சிரிக்கல. மாற்றுத்திறனாளி அப்படி பண்ணக்கூடாது, விஜய் அதை அனுமதிக்க கூடாது, முதலமைச்சரா இருந்துகிட்டு அப்படி ஒரு விஷயத்தை அவர் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னோம். விஷால் அவர்களுடைய இதை பத்தி நாங்க அப்படி பேசல. அவங்க வேற ஒண்ணு சொன்னாரு, டென்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரை வந்து அப்படி குத்தி பேசணும்ன்றதெல்லாம். ஒருவேளை நீங்க ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு சாரி, ரியலி சாரி. சிரிச்சுக்கிட்டே சொல்றதுனால சீரியஸா சொல்றாங்க, சீரியஸாவே சாரி. சிரிச்சாலும் குத்தம்ன்றாங்க, சிரிக்காம பேசினாலும் நல்லா இல்லைன்றாங்க. வருத்தப்பட்டாங்களா அதுக்காக வந்து. அதே மாதிரி ஒரே ட்ரெஸ் கோடு போட்டிருந்தோம்னு சொல்லி அவங்களும் வருத்தப்பட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன், எதுவுமே வந்து சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. கண்டென்ட்டை மட்டும் சீரியஸா எடுத்துக்கோங்க. நாங்க பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வேண்டாம். போலாங்களா? அது காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் கொண்டாட போகிற மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் வந்து திமுக இல்லை, காங்கிரஸ் 2 வந்துருச்சுன்ற நிலைமைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 23 மினிஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு புதுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 பட்டியல் வந்து இருக்காங்க, 2 பிராமணர்கள் வந்து இருக்காங்க, அப்புறம் 4 பெண்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ இது எப்படி பார்க்கலாம், நிறைய துறை எல்லாத்துக்குமே ஒதுக்கியிருக்காங்க. KS அவர்களுக்கு வந்து நிதித்துறையிலேருந்து இன்கம் டேக்ஸுக்கு மாற்றிட்டாங்க, வருவாய்த்துறை. ஆமாம், நீங்க நிதியை பகிர்ந்தெல்லாம் கொடுக்க வேணாம், அது எங்கிருந்து வருதுன்றத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க, அதுதான் உங்களுடைய சீனியாரிட்டிக்கு அழகு அப்படின்னு. அதாவது பகிர்ந்து கொடுக்கறது வேற, செலவு பண்ணணும்பா, நீங்க அதுதான். நீங்க வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, தேடி எடுத்துட்டு வாங்க, வருவாய் எங்க இருந்தெல்லாம் வருதுன்றத தேடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. கனிமூலத்துல கொண்டு போய் கையை வச்சிட போறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இலாக்காலாம் சில பேருக்குலாம் வந்து மாத்திருக்காங்க. அதுலயும் கூடுதலா முதலமைச்சருக்கு இன்னும் 2 பெண்கள் நலத்துறை எடுத்துட்டு வேற ஏதோ இன்னும் 2 துறையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல வந்து இருக்கு. நீங்க ஆரம்பிச்ச காங்கிரஸ் அப்படின்றதுல இருந்து போகும்போது, காங்கிரஸ்க்கு ஒரு 60 ஆண்டுகள் கழித்து, அதாவது ராஜாஜி காலத்துல இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா கம்மியாகி கிட்டத்தட்ட 60 வருஷமா அவங்க வந்து ஒரு அமைச்சரவையில இடம்பெறல. இந்த அமைச்சரவை MLA
வித்தியாசம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எம்எல்ஏக்கள் இப்ப ஜெயிச்சாங்க இல்லையா, இப்ப 108 எம்எல்ஏக்கள், அதாவது அந்த திருச்சியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 107 எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு இருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க அன்னைக்கு சட்டசபையில பாக்குறது. இதே மாதிரி திமுக ஒரு 59 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 47 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாஜக, அமமுக, தேமுதிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இப்படின்னு எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே சட்டசபையில இருப்பாங்க. இவங்க தான் எம்எல்ஏக்கள். அமைச்சர்கள்ன்றவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதுல இப்போ தாவேக்கால் நிறைய அமைச்சர்கள், அதுல முதலமைச்சர் உட்பட, செங்கோட்டையன் உட்பட, ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், மரிய வில்சன் அவர்கள், இன்னைக்கு ஒரு 33 பேர் வந்து இன்னைக்கு அமைச்சர்களா வந்து ஆகியிருக்காங்க. அதுல 2 பேர் காங்கிரஸ்காரங்க. அதாவது சில துறைகளை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க. என்னடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்லாம் கேட்காதீங்க, சில பேருக்கு தெரியாம அதுக்காக சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் தான் அமைச்சர்கள். எல்லாருமே அமைச்சர்கள் கிடையாது, எல்லாருமே எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறவங்க. அதுல ஒரு 33 அமைச்சர்கள் வந்து ஒரு 35 அமைச்சர்கள் நமக்கு அலோகேட்டட் மொத்தமா. அதுல 33 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்கு. அதோட நியூஸ் நான் அப்புறம் சொல்றேன். அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைச்சர்கள்லாம் வந்து துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்போ முதலமைச்சருக்கு பல துறைகள், செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு சில துறைகள், புசி ஆனந்துக்கு ஒரு சில துறைகள். இந்த துறை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்க தான் வந்து அமைச்சர்கள். எம்எல்ஏக்கள்ன்றாங்க அவங்க தொகுதிக்கு எம்எல்ஏக்கள். அதனால இவங்க எம்எல்ஏக்கள் இல்லைன்னு ஆயிடுது, எம்எல்ஏக்களாக இருக்கிறதுனால தான் அமைச்சர்களாக இருக்காங்க. இதோட வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்க. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து பதவி இருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இந்த தடவை அமைச்சரவை உண்மையாவே ஸ்பெஷல் தான். ஒரு புதிய மாற்றத்துக்கு தமிழ்நாடு வந்து மாறி இருக்கு. இது வரைக்கும் திமுக, அதிமுக 32 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் நினைக்கிறேன். நிறைய பேர், ஆமா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர். சரி, ஆமா 30 எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தானே. இல்ல செங்கோட்டையன் அவர்களை தாண்டி மத்தவங்க எல்லாரும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸா இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான். சோ இதுல இந்த 33 பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் அது தமிழ்நாடு ஸ்பெஷல் அப்படி இந்த தடவை வந்துன்னா, எல்லா தடவையுமே வந்து ராஜாஜிக்கு அப்புறம் வந்து இந்த திமுக, அதிமுகன்னு மாறி மாறி வந்தும்போது எப்பவுமே அவங்கவுங்க அமைச்சரவை மட்டும்தான். இப்ப திமுக எல்லாரும் அமைச்சர்கள் ஆவாங்க. ஆனா ஜெயிச்சது கூட்டணிகள் வச்சுதான் ஜெயிச்சிருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருந்திருப்பாங்க, இல்ல பாமக இருந்திருப்பாங்க, இல்ல அந்த டைம்ல இருக்கிற ஜி.கே. மூப்பனார் இருந்திருப்பாங்க, கூட்டணி பிளஸ் 23 கட்சி, காங்கிரஸ் இருப்பாங்க. அதாவது ஏதாவது ஜெயிப்பாங்க, ஆனா அமைச்சரவை எல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே அது நடந்ததே கிடையாது. ஏன்னா அண்ணா அவர்களுடைய அந்த இதுதான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதாவது சென்ட்ரல்ல டெல்லியில நம்ம வந்து கூட்டணியோட தொடரணும், அந்த கூட்டணி ஆட்சி இருக்கணும். இப்போ டெல்லியில வந்து டிஎம்கே கூட்டணியா இருக்கும்போது அப்போ வந்து நிறைய துறைகள்லாம் வாங்கிப்பாங்க. அந்த தொழில் வளம், அப்படி இல்லைன்னா அந்த தொழில்நுட்பம், இந்த சன் டிவிலாம் ஒளிபரப்பு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ராசா அவர்கள் வாங்கினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து நிறைய வாங்கி நல்லா இருக்காங்க. செல்வமா, அந்த பையன் பேர் செல்வமா, ஆமா செல்வத்தோட தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி. பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு, ஆமா லட்சுமி நினைக்கிறேன், லட்சுமி, செல்வம் இப்படிதான் வந்து இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. அதுதான் வந்து கூட்டாட்சி, இந்த கூட்டணியோட வந்து செயல்படுறதுன்றது. இப்போ நம்ம மோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, மோடி அவர்கள் அமைச்சர், சந்திரபாபு நாயுடோட மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படின்னும் போது பவன் கல்யாண், அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வந்து அவர் இப்போ ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அது மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு 108 இதுதான் வந்து, தாவேக்காவுக்கும் 108 தான் கிடைச்சிது. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து இப்போ காங்கிரஸ் வந்தாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்தாங்க, ஐயுஎம்எல் வந்தாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகார பகிர்வு கொடுக்குறாங்க. அதாவது அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்குறாங்க. வெறும் தாவேக்காவினர் மட்டும் இல்லாம காங்கிரஸ்க்கு 2, ஐயுஎம்எலுக்கு 1, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1ன்னு கொடுத்து அதை சரி பண்றாரு. இது தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது. வரமாட்டேன் நீங்க யாரு? நீங்களாம் தான் லெஃப்ட், ஐயுஎம்எல் வரல, லெஃப்ட் வரமாட்டல, அவங்க வரமாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் விசிக, ஐயுஎம்எல் அதுக்கு வரமாட்டேன்னா இல்லை, இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். ஸோ இது தமிழ்நாட்டுல ரொம்ப வருடம் கழிச்சு வந்து நடந்திருக்கு. அதுவும் கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது, வெறுமனே கூட்டணி சேர்க்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். கூட்டணி ஆட்சினா அந்த கூட்டணியில மட்டும் கிடையாது, அமைச்சரவையில பங்கு. அந்த அமைச்சரவையில பங்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அது அவங்களுக்கும் சேர்த்துதான் வரும். நீங்களும் சேர்ந்துதான் இருக்கீங்க, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லணும்ன்ற மாதிரி வந்தாலுமே கூட யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் இதெல்லாம். இப்ப நம்ம நேத்தே சொன்னோம்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு இது கிடைக்காது, ஐயுஎம்எலுக்கு இது, ஐயுஎம்எலுக்குலாம் கிடைச்சதே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடைச்சது, ஐயுஎம்எலுக்கும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அது ஒரு கோரிக்கை, எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது. ஐயுஎம்எலுக்கு அதெல்லாம் கிடையாது. போவாங்க, திமுக கூட இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, வந்துருவாங்க. போவாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, வந்துருவாங்க. அவங்களோட ஹிஸ்டரி கேளுங்க. 90 அதாவது
1967 தொடர்ந்து ஐயுஎம்எல் வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருந்திருக்காங்க. அதுல இருந்து மாறவே இல்லை. அதுக்கப்புறம் 1977 ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாங்க. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அவரு கூட வந்து கூட்டணி வச்சு இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 96 2001 வரைக்கும் மறுபடியும் ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி. ஏடிஎம்கே கூட கூட்டணி 2006 வரைக்கும், 96 2001 வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 2004 அப்புறம் திமுக கூட போறாங்க. அதோட மெர்ஜ் ஆயிடுறாங்க, அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அதிகாரத்திலேயே எதுலையுமே பங்கு கிடையாது. ஒண்ணு ஜெயிப்பாங்க இல்ல தோப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். கூடவே இருப்பாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூடவே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் வந்து ஐயுஎம்எல் வந்து 3 தடவை போய் கூப்பிட்டு இங்க வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் 3 தடவையும் மறுத்து, எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொன்னால்தான், எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னாதான் நாங்க கேட்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஐயுஎம்எல் இன்னைக்கு அமைச்சரவையில பங்கு இது பண்ண போறாங்க. பாபநாசம் ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக போகிறார். அதுவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பாபநாசம் ஷாஜகான் அவர்கள் வந்து வரப்போறாரு அப்படின்றது செய்தியா இருக்கு. இது வந்து வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் கூட்டணிகளுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அவங்கலாம் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து ஜெயிச்சவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே திமுக கூட இருந்து ஜெயிச்சு வந்தவங்க. இவங்கள்ட்ட இருந்து வெறும் சப்போர்ட்டை மட்டுமே கூட விஜய் வாங்கி இருந்திருக்கலாம். முதலமைச்சராக ஆகணும்னா அவர் வந்து வெறும் சப்போர்ட்டை மட்டும் வாங்கியிருக்கலாம். ஆனா அதை மாதிரி பண்ணாம கூட்டணியிலையும் உள்ள வாங்க, அமைச்சரவையிலும் உங்களுக்கு பங்கு தரேன்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார் இல்லையா? நம்ம தனியாவே ஜெயிப்போம், ஆனா நம்மளோட வரவங்களுக்கு நாம தானே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத இன்னைக்கு அவர் வந்து பண்றாரு. ஆனா ரொம்ப முரண்டு பிடிச்சது ஐயுஎம்எல் தான். 3 தடவையும் வந்து வரமாட்டோம் தான் சொன்னாங்க, கடைசியா தான் வந்து சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ இன்னொரு கேட்கிறோம், நாங்க 2 அமைச்சரா கேட்கிறோம்னு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நாங்க இன்னொரு அமைச்சர் சேர்த்து கேட்டிருக்கோம். இருக்கிறதே 2 தான், அது இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்படி சும்மா கேட்டு பாக்குறது ஜோக்கு தானே, ஜாலியா ஒரு 4 ஜோக் சொல்ற மாதிரி கேட்டு பாக்குறோம். அது இஸ்லாமியருக்கு வந்து இப்போ கொடுக்கறது வந்து சிறுபான்மையினர் அந்த துறையை வந்து இஸ்லாமியருக்கு கொடுக்கறதும் இன்னொரு பெரிய. ஆமா, மோஸ்ட்லி அது கொடுக்க மாட்டாங்க. இல்ல, இஸ்லாமியர்கள் தான் கொடுப்பாங்க. சிறுபான்மையினர்னாலே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் கொடுப்பாங்க. திமுக பாத்தீங்கன்னா அமைச்சர் இல்லைன்னு சொன்னாங்க. செஞ்சி மஸ்தான், ஆவடி நாசர், இந்த மாதிரி நபர்கள் தான் இருப்பாங்க. செஞ்சி மஸ்தான் தான் இருந்துட்டு இருந்தாரு. செஞ்சி மஸ்தான் இருக்கும்போது தான் நடுவில் அவருடைய அந்த ஏதோ ஒரு பதவியை வந்து பறிக்கப்பட்டுச்சு. அது மாதிரிலாம் சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இது ஐயுஎம்எல்லுடைய வரலாறு. இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில எங்களுக்கு யாருமே அமைச்சராக்கி பார்த்தது இல்லப்பா அப்படின்றது. ஸோ அந்த வரலாறு தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தான் போய் வந்து சேரும். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு அமைச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை, அந்த அமைச்சர் ஆதி திராவிடருடைய அந்த நலத்துறைக்காக வரக்கூடியது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கயல்விழி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து திமுகவில் வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து மேக்சிமம் வன்னியரசு அவர்களாக இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அமைச்சராக போகிறார் அப்படின்றது தான் செய்தி. ஒருவேளை மாறி திருமாவளவன் அவர்களையும் நிக்க சொல்றாங்க, நீங்களே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் வந்தாருன்னா அவரு இங்க அமைச்சராவாரு, திருச்சி கிழக்குல நின்று ஜெயிக்கலாம். அப்போ அவருடைய எம்பி போஸ்ட் சிதம்பரத்துல காலியாகும். அந்த இடத்துல போய் தாவேகா நிக்கலாம், விட்டு கொடுக்கலாம். இல்ல அங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் நின்று வேற ஒருத்தர் சிந்தனை செல்வனோ இல்ல எஸ் பாலாஜி அவர்களோ இல்ல வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து அவங்கள எம்பி ஆக்கலாம். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமாவளவன் வந்தா பட் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. வன்னியரசு போன்ற யாராவது ஒருத்தர் ஜெயிச்சதுதான் வாய்ப்புகள் வந்து இருக்குன்ற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்னொரு கட்சிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செய்திகள். அப்புறம் சொன்னீங்க 7 வந்து பட்டியல் இனத்தவர்கள் அப்படின்றது. ஸோ அந்த 7 பட்டியல் இனத்தவர்கள் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் கொடுப்பாங்க. 35 அமைச்சரவையில 1 2 நீங்க எங்கேயாவது பார்க்கலாம். அந்த மாதிரி கோவி செழியன் அந்த மாதிரி ஒருத்தர் எங்கேயாவது வந்து பார்க்கலாம். 1 2 பேரை வந்து கயல்விழி அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். அமைச்சராக இப்போ மேயராக இருந்த பிரியா இப்படி நீங்க ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அதையும் கூட உங்களுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கோவிசெழியன் வந்து உயர்கல்வித்துறையா இருந்தாருன்னு ஞாபகம் எனக்கு, உயர்கல்வித்துறை தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அப்படி இருந்தார், அவர் வந்து இருந்தார். ஆனால் மேயர் பிரியா எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, எப்படி இருந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் இருந்த இடம் மேயர் அப்படின்னு ஸ்டாலின் இருந்த போது அது எப்படி இருந்துச்சு, மா சுப்பிரமணியம் இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, மேயர் பிரியாவா இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்கள் அதுலேயுமே வந்து இருக்கு. ஸோ இதுவும் இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ 7 பட்டியல் இனத்தவர்களை தன்னுடைய அமைச்சரவையில, அதுவும் வந்து அதுல ஒருத்தர் காங்கிரஸ்கார், அவரை வந்து அதுல சேர்த்திருக்காங்க அப்படின்னும் போது அவர் பேர் விஸ்வநாதன். அவருக்கு கொடுத்திருக்க துறை உயர்கல்வித்துறை. இப்போ இந்த 7 பட்டியலையும் நான் வந்து சொல்றேன்.
ராஜ்மோகன் நம்மலாம் ஏற்கனவே தெரியும், பள்ளி கல்வித்துறையில் இருக்காரு. எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். அவருடைய யாரை ஜெயிச்சாருன்னா தமிழன் பிரசன்னா. நம்ம டிவிகள்லாம் பார்த்து பூரிப்படைகிற, ஆனந்தம் அடைகிற, சிரிப்பாலேயே எதிரிகளை ஈர்க்கக்கூடிய, மக்களை கவரக்கூடிய உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா சிரிப்பழகன், அதுக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரர் யாருன்னா தமிழன் பிரசன்னா தான். நீங்க அப்புறம் தோத்தாரு. அதுதான் அது மாதிரி சிரிக்கிறது தான் தோத்ததுக்கு காரணம். நீங்க சிரிச்சீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து சந்தோஷப்படுது. உங்களுக்கு வந்து ஜோ ஆர்மிலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவர் சிரிச்சதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க தோக்க வச்சு. அதாவது நீங்க சிரிச்சீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, இவர் சிரிச்சீங்கன்னா எல்லாருக்கும் எரியும். அடுத்து காந்திராஜ் அப்படின்றவர் கூட்டுறவுத்துறையில அரக்கோணம்ல ஜெயிச்ச ஒரு நபர். 52 வயதே ஆகக்கூடிய, கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய வயது, அதே வயதை ஒத்துடையவர். அடுத்து கமலி கால்நடைத்துறை அவினாசியில ஜெயிச்சவங்க. 28 வயது, ஜஸ்ட் 28. ஆமா, 28 வயசுல ஒருத்தவங்க அமைச்சர் ஆகியிருக்காங்க. அவினாசி தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்றத்துல போய் மக்கள் பணியாற்றுறதுக்காக போறாங்க. தென்னரசு எங்காலு உங்க தொகுதி. எங்க வயசை கிட்ட அரண்டு போயிட்டாங்க. அவருக்கு 36. அவருக்கா 36ங்க. அப்படி தெரியல, சத்தியமா தெரியல. நான் கூட சைடு இப்ப நம்மளுக்கும் நான் நினைச்சிருக்கேன். அவர் பார்த்தா ரொம்ப நான் எப்படியா இருந்தாலும் ஒரு 45 to 50 இருக்கும்னு நினைச்சேன். தலைவா நம்மளாம் ஒரே வயசு, இனிமே ப்ரோ தான். தென்னரசு ப்ரோ 1990. அப்படி எக்ஸாக்ட் 1990 நம்மளே தான் அண்ணன். நம்ம நீங்களும் 90 தானுங்க. ஆமா, எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி ப்ரோ தான். நம்ம பையன் ஆர்வம்ன்ற மாதிரி அவருக்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள். அவர் வந்து இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் சேப்பே தகையை வந்து தோற்கடிச்சவர். கிட்டத்தட்ட 58,000 வாக்கு வித்தியாசத்தில் உங்களை நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம். பார்த்து பண்ணுங்க, பார்த்துங்க. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவுத்துறை ராசிபுரம். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். கடைசியில வந்தார், கொஞ்சம் பிஃபோரா தான் வந்தாரு. அவருக்கு அங்க கிடைக்கல, வாய்ப்புகள் கம்மி, ஏடிஎம்கேல கிடைக்கல, அப்பாவையும் வந்து புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் அவரே சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி இருந்தார் இல்லையா, மதுரை மூர்த்தி, அவர்கிட்ட இருந்த துறை மூர்த்தியும் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். பத்திரப்பதிவுத்துறை சாதாரண விஷயம் கிடையாது, செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு துறை. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கையாளணும். ரொம்ப நிறைய, ஏன்னா தினம் பணம் விளையாடக்கூடிய பெரிய துறையா வந்து இருக்கு. ரொம்ப பிரச்சனைக்குரிய துறையாகவும் இது வந்து இருக்கும். அதை ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பண்ணுவோம். படம் எடுத்தா பத்தாது, மாமன்னன் அப்படின்னு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நீங்க இந்த நேரத்துக்கு ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஸோ ஆனா படத்துல மட்டும்தான் நாங்க அப்படி இருப்போம். நீங்க ஒரு நடிகரா இன்னைக்கு அவரை வந்து கிண்டல் பண்றீங்க, அவர் அப்படி பண்ணாரு, போக்கிரி படத்துல இப்படி பண்ணாரு, டாக்டர் அப்படி கூட்டு போனாருன்னு. ஆனா அவர் வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காரு, 7 பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க பிளாஸ்டிக் சேர் போடுறது, இல்லைன்னா வந்து அவங்கள மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கான உரிமைகள் எதுவும். ஆனால் கேட்டால் நாங்கள் தான் சிறுபான்மையின் காவலன்னு சொன்னீங்க. ஆனால் உண்மையாகவே அது ஒரு செயலில் காட்டியிருக்காரு. அதனால தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பத்திரப்பதிவுத்துறையை வந்து கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் 42, 42 வயசு தான் ஆகுது அவருக்கும். மதன் ராஜா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் ஒட்டப்பிடாரம்ல ஜெயிச்சிருக்காரு, 41 ஏஜ். விஸ்வநாதன் காங்கிரஸ் சொன்னா உயர்கல்வித்துறை மேலூர்ல ஜெயிச்சவர். இவர் ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு, காங்கிரஸ்ல எம்பியா 2009-14 அந்த டைம்ல பீரியட்ல வந்து எம்பியாவும் வந்திருக்காரு. இவருக்கு 61 வயது, காங்கிரஸ்காரர் இல்லையா, அதனால இவருக்கு வந்து 60. காங்கிரஸ்லாம் 40 கீழே பார்க்க முடியாது. அப்படின்னா நம்ம ராவுத்தரை தான் பார்க்கலாம், 40 அந்த ரேஞ்சுக்குள்ள பார்க்கணும்னா. ஸோ இவருக்கு 61 வயது கிட்டத்தட்ட ஆகுது. இது வந்து ஒரு 7 பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி, தந்தை பெரியாரை பின்பற்றுறோம், அண்ணாவை பின்பற்றுறோம் அப்படின்னு நிறைய வந்து சொல்றதெல்லாம் வந்து முறியடிச்சு இன்னைக்கு தாவேக்காவினுடைய அரசு, புதிய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. இதை வந்து ரொம்ப ஒரு வந்து பெருமையாவோ நான் தான் பண்ணேன் அப்படின்லாம் மாரடிச்சுக்க லெட்டர் எழுதலை, பெரிய 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 இதெல்லாம் வந்து கொடுக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இது வந்து அவருக்கான எலிவேஷன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து என்ன இருக்கோ அதை தான் சொல்றேன். ஒரு 7 பட்டியலினத்தவர்களை இந்நேரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. காவலன், சிறுபான்மையினரின் காவலன்
பாடி கார்டு, செக்யூரிட்டி இவரு தான் அப்படியே நின்று அரவணைச்சு அப்படியே கட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஸ்லோகன் எழுதி தரணுமா? ஆமா, எல்லா இந்நேரத்துக்கு கிளிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். எல்லா பத்திரிக்கையாலும் உட்காந்து தரமா எழுத ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க, கற்பனை வளத்தை அப்படியே கொட்டி. ஆனா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு 7 பேர் சொன்னோன்னே நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், இது வரைக்கும் இதுக்கு நடந்ததில்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்சாங்க. என்ன இது இக்கு வைக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 2 பிராமணர்களை வச்சிருக்கீங்க. அது என்ன மனுஷன் வச்சிருக்காங்க 2 பிராமணர்கள். 2 பிராமணர் இருக்காங்க. ஒருத்தர் வெங்கட்ரமணன் இது இருக்காரு. இதோ இன்னைக்கு ரமேஷ் வந்துட்டாரு, ஸ்ரீரங்கம் ரமேஷ் வந்துட்டாரு. எங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த வேலையை தான் பண்ணுவீங்க. RSSம் பிஜேபியும் அதுதான் தெரியலையே. இப்ப நீங்க 7 போட்டது விஷயம் கிடையாது, அதுக்கு ஈக்குவலா 2 போட்டீங்கல்ல. இப்ப என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எப்படி தெளிவா நீங்க வந்து ரமேஷுக்கு போய் அறநிலையத்துறையை கொடுத்தீங்க பாத்தீங்களா? அறநிலையத்துறை ஒரு இவர்கிட்ட தான் இருக்கணும், ஐயர்கிட்ட தான் இருக்கணுமா, ஒரு பார்ப்பனர் கிட்ட தான் இருக்கணுமா, அப்பதான் அவங்கலாம் போய் வணங்கணுமா, இதுக்கு வேற யார்ட்டையும் கொடுக்க கூடாதா, இந்த துறையை மாத்தி அவர்கிட்ட கொடுக்க கூடாதா, அந்த துறையை மாத்தி இவர்கிட்ட கொடுக்க கூடாதா அப்படின்னு பல கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க. ரமேஷ் அவர்கள் ஒரு பார்ப்பனராகவே இருந்தாலும் பெரிய வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய அஃபிடவிட்ல எல்லாம் பார்த்தாலும் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்து பையனா தான் வந்து தெரியும். அவரும் ப்ரோ தானே, அந்த ப்ரோவும் வந்து நம்மள மாதிரி தான் ரொம்ப நடுத்தர இதெல்லாம் இருக்கு. அப்படியே வேலையெல்லாம் செஞ்சு ஏதோ சில லட்சங்கள் கூட வச்சிருந்துருக்கலாம்னு வச்சுங்களேன், ஒரு அக்கௌண்ட்ல சில லட்சங்கள் கூட வச்சிருந்துருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா, அவர் வந்து பெரியாரை தான் வந்து இதுவா வச்சிருக்காரு. அண்ணா பெரியார் இப்படிதான் வந்து சொல்றேன். உடனே அதுக்காக வந்து போட்டாங்க பெரியாருக்கு இது பண்ணி வாழ்த்து சொன்னதுக்கு, அது யாருக்கும் துன்புறுத்த கூடாது, நம்ம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாங்க. இவர் தான் வந்து அண்ணாவுடைய இதுவே என்ன கூட்டுறனா இவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்பால் ஒருத்தங்க வந்து திராவிடனா இருந்தாலும், பிறப்பால் திராவிடனா இருந்தாலும் அவன் வந்து இந்த சமூக நீதியை ஏத்துக்காத பட்சத்துல அவன் வந்து ஆரியன் தான். ஒருத்தன் பிறப்பால் ஆரியனாக இருந்தாலும் அவன் வந்து இந்த சமூக நீதியை ஏத்துக்கிறான், சமத்துவத்தை ஏத்துக்கிறான்னா அவனும் திராவிடன் தான் அப்படின்றது தான் திராவிடத்தோடைய கூற்று. அதுதான் அண்ணா சொன்ன கூற்று. அப்படி பார்க்கும்போது அவர் பிறப்பால் ஆரியனாக இருந்தாலும் அவர் பெரியாரையும் அண்ணா அவர்களையும் வந்து ஏத்துக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அவரை நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஒரு தமிழரா தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஏங்க நம்ம சேகர் பாபுவே தமிழரா தானே ட்ரீட் பண்றோம். நீங்க இந்த அறநிலையத்துறைக்கு போய் இன்னைக்கு போய் பார்ப்பனர்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து எல்லாரும் கதறாங்க. ஆனா இந்து அறநிலையத்துறை யார்கிட்ட இருந்தது? சேகர் பாபு அவர்கள்ட்ட இருந்தது. சேகர் பாபு அவர்களை தெலுங்கர் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. அவர் வந்து தமிழர் தான் எல்லாரும் இது பண்றாங்க, ஆனா அவர் தெலுங்கர் தான் போய் வந்து மென்ஷனே பண்றாங்க, அவர் ஒரு தெலுங்குக்காரர் அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட இருக்கலாம், அவர் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோலாம் பேசியிருக்காரு, பொதுவெளியிலே இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். லைனில் நிற்கக்கூடியவங்களை எப்படி பேசுறாரு, ஒரு ப்ரெஸ் வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், யூடியூப் சேனல் போனால் எப்படி ட்ரீட் பண்ணாரு. நான் உங்களெல்லாம் கூப்பிடலையே, நான் பத்திரிகையாளர்கள்ட்ட தானே பேசினேன். திருந்திட்டாருங்க. அது இப்போ திருந்தலாம், இப்போ திருந்தலாம். எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க திருந்திடுவீங்க, எங்களுக்கு அது தெரியும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து எப்படி நடந்துப்பீங்க. அந்த இது பார்த்துருக்கீங்கல்ல சச்சின் படத்துல, அப்படியே எப்படி இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்க ஆளுங்கட்சியானீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். இப்போலாம் கவிதைலாம் வருது, நீளம் நீளம் எல்லா இடத்துலயும் இருக்கு, வானத்துல இருக்கு, பூமியில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, நீங்களாம் எனக்கு தேவை இருக்கும். கண் விழியில இருக்கும், முடியில இருக்கும், உள்ளங்கையில இருக்கும், உள்ளங்காலில் இருக்கும், நீளம் எல்லாத்துலயும் இருக்கும். இதோ மருதாணி வச்ச கூட இப்பெல்லாம் நீளமா தான் வருதுன்னு வைங்க. அதெல்லாம் எல்லாமே இனிமே சொல்லுவாங்க, இனிமே எல்லாம் அப்படிதான் நடக்கும். ஸோ அப்ப ரமேஷ் அவர்கள்ட்ட போனது ஒன்றும் தவறு கிடையாது. அவர் அந்த துறையை எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு, அதற்கான எஃபெக்ட் அதையும் வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ரமேஷ் அவர்கள் முன்னாடி ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு, இந்த தெரி படத்தை வந்து 4 தடவை வந்து பார்த்துருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பாருங்க, நம்மளோட அறநிலைத்துறை அமைச்சரோட முன்னாள் சாதனைகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுதான் அவரோட சாதனைகள். 4 தடவை. இதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சர் அவரோட சாதனைகளை எடுத்து பேசுவோமா? அது சொல்லலாமோ? 1-2 சொன்னாலே வேணாம். இல்ல 1-2 சொன்னாலே பிதாமகன் படத்துல உங்க தானடா காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கும்ல. கரடியே காரி துப்புன, கரடியே காரி துப்புன. நம்ம பிதாமகனுக்கு சொல்லணும்னா அவங்க தானடா காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி, கன்றாவியா இருக்குன்ற மாதிரி அப்படி இருக்கும். அவர் யாரு, எந்த கட்சியில இருந்தாரு, எங்க இருந்து எங்க வந்தாரு, எங்க வந்து எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாரு, ஏன் இன்னைக்கு முதலமைச்சரால ஒரு சட்டசபையோட எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியலன்ற சாதனைக்கு சொந்தக்காரர் தான் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களுடைய வரலாற்று சாதனை. அதெல்லாம் வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவே போதாது அவங்களுக்கு, அதுவே வரலாற்று சாதனையில தெரியாதா? அதனால ஒருத்தர் படம் பாக்குறதுனாலே ஒன்னும் ஆயிடாது. உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் போடுறது யார்? அவங்க தானே. இவங்களுடைய எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய
ஜோசப் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அவரை வச்சுதான் முதல் படம் எடுப்பேன், அதே குருவி கில்லி டீம் வச்சுதான் நான் குருவி படம் எடுப்பேன் அப்படின்னு எடுத்து அதுக்கப்புறம் பல வகையில சண்டையெல்லாம் ஆகி ஒரு மாதிரி ஆகி அப்புறம் கடைசியா வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்தாங்க. லியோ படம் பார்த்துட்டு அவருக்கு வந்து வாழ்த்தெல்லாம் வந்து போட்டிருக்காரு, விஜய் அண்ணா தளபதி அப்படின்லாம் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அவருடைய மகன் கூட சேர்ந்து டப் ஸ்மாஷ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. துப்பாக்கி படத்தோட வசனத்துக்கெல்லாம் வந்து டப் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணியிருக்கும் போது நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அந்த பக்கம்லாம் நம்ம போக முடியாது. அதுவும் நீங்க வரலாறுலாம் உங்க டீம் வரலாறு எடுக்கவே முடியாது, எல்லாமே அபத்தமா தான் இருக்கும். ஸோ அப்போ ரமேஷ் அவர்களுடைய இனிமே இருக்கக்கூடிய செயல்பாடை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் யாரு அவருடைய பின்புலம் என்னன்னு போய் பார்க்க முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, உடனே நீங்க பார்ப்பனத்தை வளர்க்குறீங்க, பார்ப்பனர்கள். எஸ்வி சேகர் யாருங்க வளர்த்து விட்டா? எஸ்வி சேகர் எங்க இருந்தாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு எங்க இருந்து வந்தாரு? திடீர்னு வந்து வந்தீங்க, அவங்க அப்பா கூட பேசுனீங்க, அவங்க அப்பா பேரை தெருவுக்கு வச்சீங்க. அப்புறம் பார்த்தா எஸ்வி சேகர் அவர்களே, நான் வந்து நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன், நீங்க நான் சொன்னது நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு போனாரு. இது எப்படி டிஸ்கிரைப் பண்றது நமக்கும் தெரியல. அப்படின்னா இவங்க தான் அப்படின்றதுலாம் இல்ல, 7 பட்டியல எடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 2 பிராமணர்களை வந்து நீங்க அந்த பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கணுமே தவிர பர்டிகுலரா அந்த நபரை எதிர்க்க கூடாது. அவங்களுடைய அந்த இதை தான் எதிர்க்கணுமே தவிர இவன் பார்ப்பன இவனை நான் எதிர்ப்பேன் அப்படின்றதுல லாஜிக் கிடையாது. அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. அவரு ரமேஷ் அவர்களுக்கு பார்த்தோன்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்தோன்னா எந்த கோயிலையுமே பார்த்தோன்னா இந்த அர்ச்சனை சீட்டோ இதுக்கெல்லாம் வாங்கும்போது பார்த்தோன்னா அந்த ஜிபேவோ அது எதுவுமே கிடையாது. நான் காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த அர்ச்சனை சீட்டோ அந்த இதோ வந்து கோயிலில் தராங்க. அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழ்ல வந்து இது பண்ணணும், அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி உடமுழுக்கு அதெல்லாம் அடுத்து கொண்டு வராங்களான்றத, அதெல்லாம் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். இப்போ இருக்கும்போது ட்வீட் போட்டிருப்பாங்க, ஒரு ஆர்வத்துல வேகத்துல ட்வீட் போட்டிருக்கலாம். பட் எப்படி சாத்தியப்படுத்துறாங்கன்றதுல அதிகாரம் எப்படி செயல்படுதுன்றதை பொறுத்து தான் அதெல்லாம் வந்து நடக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 7 பட்டியலத்தை கொடுத்துருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இதனால இது உடனே சமூக நீதி இதுதான் சமூகம் அப்படி கிடையாது. இது ஒரு மாற்றம். உடனே சமத்துவம் பரவிடுச்சு, சமூக நீதி பரவிடுச்சு, இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, இனிமே நாட்டில் இந்த பட்டியலினத்தவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியே நம்ம அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது அந்த சமூகம் பெருக ஆரம்பிக்கும். அந்த சமூகத்திலும் சராசரியா சமமாக மக்கள் பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ அது ஒரு வெளிப்படைத்தன்மை வரும், அவங்களும் அதிகாரத்துக்கு வருவாங்க. இவங்க நம்ம ஆட்கள் இந்த மாதிரி அமைச்சர்கள் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளாரையும் அடுத்து படிக்கணும், அந்த இடத்துக்கெல்லாம் நகரணும்ன்ற பல யோசனைகள் வரும். ஸோ அதுக்கு ஒரு முன்னெடுப்பு, நல்ல முன்னெடுப்பு, வாழ்த்தலாம், தப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி 60 வருஷமா செய்யாத விஷயத்த ஒருத்தர் செய்யறாரு போது அது சாதனை தாங்க. உண்மையாவே ஒரு கில்லி தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. சொல்லி ஒருத்தர் வந்து செய்யறான்ல, நான் சொன்னதை தான் செய்வேன்னு ஒருத்தர் செய்யறாங்க, அதை இப்ப நீங்க பாராட்டி தானே ஆகணும். அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி 4 பெண் அமைச்சர்களும் வந்து 4 பேரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்களை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கமலி கால்நடைத்துறையில வந்து இருக்காங்கன்றது. அப்புறம் ஜெகதீஸ்வரி சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்ல வந்து வராங்க. ஸோ ஜெகதீஸ்வரி சோசியல் வெல்ஃபேர், அதுவும் வந்து பெண்களுக்கானது. அதுதான் வந்து விஜய் அவர்கள்ட்ட இருந்து அதுதான் இவங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள் நலத்துறை வந்து ஜெகதீஸ்வரி அவர்கள்ட்ட இருந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு வந்து மாத்திருக்காங்க. விஜயலட்சுமி மில்க் பால் அந்த பால்துறை அமைச்சராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுல மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இருந்தாரு. நிறைய அதுலயும் போயிருக்குது, நிறைய நடந்திருக்கு, பால் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஏன் அதுல கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேசி நல்ல விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அருமையா. அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த கீர்த்தனா, 29 வயதான கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக வந்து இருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருடைய வயதுமே 30, 35, 40 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. செங்கோட்டையனுக்கு தான் அதிகம், 70+ நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு ஒரு 50+, ஆனந்த் அவர்களுக்கும் அந்த ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்த் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதிகமோ கம்மியோ அது மாதிரி. ஸோ எல்லாருமே இந்த 50, 40 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. காங்கிரஸ்ல மட்டும்தான் 60 வந்து இருக்காங்க. நாளைக்கு வரக்கூடிய பாபநாசம் ஷாஜகான் அவர்களும் வன்னியர்ஸ் அவர்களுக்குமே அந்த ரேஞ்சு தானே, ஒரு 50 அந்த 55 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து 2 துறை வந்து நாளைக்கு ஃபில் ஆக போது, ஏற்கனவே சொல்லிட்டேன். சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை ரெண்டுத்துக்குமே வந்து விசிக IUML 2 பேரும் வந்து உள்ள வராங்க. ஸோ இதுதான் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட முடிவுகளை சொல்லியிருந்தா இன்னைக்கே நடந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகளும் நம்ம பேசிட்டு இருக்க
இந்த வீடியோ வரத்துக்குள்ள அவங்களும் வந்து உறுதிப்படுத்திடுவாங்க. ஏன்னா நாளைக்கே அமைச்சரவையில் அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்கன்னு வந்து நம்பலாம். மேக்சிமம் நாளைக்கே நடக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து இருக்கு. எல்லா அமைச்சர்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கள் கூட ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஏதுன்றதுலாம் தெரிய வரும். இவ்வளோ நடந்து என்ன பிரயோஜனம்? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா திருப்பியும் பாடியிருக்கீங்களே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது மொதல் போடுங்க. நீங்கள் திருப்பி கேட்காம அதையே போட்டிருக்கீங்க. 7 பட்டியல் இனத்தவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. 4 பெண் அமைச்சர்களை 4 பெண்களை அமைச்சர்களாக்கியிருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. டைரக்டா தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் வந்துட்டாங்க. இதை கூட்டணி கட்சியினர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. கூட்டணி கட்சினா சப்போர்ட் பண்ற கட்சிகள்கிட்ட வீரபாண்டி அவர்கள் கேட்டிருக்காங்க. அது முதலமைச்சரையே நாங்க கேட்டோங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இது வந்து ஆளுநருடைய இது ஃபங்க்ஷன், அதனால இதுல வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம், அவங்க வந்து இதுதான் ப்ரொசீஜர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மரபு அதுதானே, அதனால என்ன பண்ண முடியும்னு போயிட்டாங்க திமுக. ஏன்னா இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன அப்படி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த பொண்ணு ஒண்ணு இப்படி பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆமா என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி. அதை விட அங்க சின்னம்மா கூட ஒருத்தங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னாங்க? அதுதாங்க நாங்க முதலமைச்சர்கிட்டே கேட்டோம். என்ன சொன்னாங்க? அதான் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோங்க, இது ஆளுநருடைய இது வந்து மத்திய அரசு இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கு, இதை நம்ம வந்து இதுவும் பண்ண முடியாது, நாம நடத்துற நிகழ்ச்சினா அதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல அப்படின்னு. பட் இது ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. இப்ப நம்மளுமே வந்து சொல்றோம்னா இது சப்போர்ட் பண்றலாம் கிடையாது. நமக்குமே என்ன வந்தே மாதிரம் பாடும்போது சூப்பருங்க, வந்தே மாதிரம் ஃபர்ஸ்ட் போடுங்க, தேசிய கீதம் 2வது போடுங்க. அது வேற இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தேசிய கீதம் பாடும்போது ஆதவ அர்ஜுனா வந்து கை கட்டிட்டு நின்றுருக்காரு, மதிப்பே கொடுக்கல, இவரெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வேற எடுத்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா? கையை கட்டிட்டு இல்லாம கையை காலையும் மேலே தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்குமா? அவங்க பாட்டு தானே கையை கட்டி தானே நிற்கிறாரு. அதுக்கு மேல என்னங்க கட்டக்கூடாது? கையை இப்படி கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, இப்படிதான் பருத்தி வீரன் ஸ்டைல நின்றுருந்தா கூட தப்புங்க, நீங்க அப்படிலாம் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அவரு தான் இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறாருன்னா ஏத்துக்கிறாரு தேசிய கீதம். அவருக்கு என்ன யோசனைனா, நம்ம வேற சொல்லிட்டோம். அப்ப இவரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாத்தி நின்றாருல, இப்படி எதிர்ப்பு தெரிச்சு. எப்படி சொன்னீங்கன்னாலும் வருது. ஏன் ஆதவரிச்சுனா ஏன் கையை கட்டி நின்றுருப்பான்னா, இப்போ போஸ்டிங் சிஎம் போஸ்டிங் இது பண்ணும்போது இதே பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு மேலே இப்படி நடக்காதுன்னு நினச்சோம், இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, இவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றதா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது இப்போ எல்லாருமே அவங்களே சொல்லிட்டாங்க, அது கேட்டு பார்த்தாங்க, அது அவங்க உத்தரவுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஸோ நம்ம ஆளுநர் இங்கே சட்டமன்றத்துக்கு வந்தபோது இது நடந்துச்சுன்னா தான் நம்ம ஏற்றுக்க முடியாது, அப்போ நம்ம அதை பேசிக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு வராதீங்க, நவுந்து போங்க அப்படின்ட்டாங்க. வேற வழி இல்லாமல் இப்போ திமுக மட்டும் அதை எடுத்துக்கிட்டு போச்சு. என்ன பண்றது? போச்சு. தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதுக்கு போச்சு. தமிழ் தாய் நீ பண்ணும்போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது தான்டா போச்சு. தமிழை நீங்க வந்து புறக்கணிச்சிட்டீங்க, தமிழுக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்திட்டீங்க. நேத்து சோசியல் மீடியாலையும் அங்க போகாத தமிழ இங்க போயிட போகுது. ஆமா, நாங்க பண்ணலாம், வளர்த்தாங்க, நாங்க எப்படி வேணாலும் பண்ணலாங்க, நாங்க வந்து இது பண்ணுவோம், கெடா விட்டோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க எப்படி? அது ஏடு ஏதோ ஒண்ணு அதெல்லாம் இல்ல கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அதாவது மடைமாட்டுறாங்களாம். இந்த மாதிரி ஒரு பூம் ஆயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி 7 பட்டியல் இனத்தவர்கள் வந்து இது பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வருது, IUML ஃபர்ஸ்ட் அமைச்சரவையில வருது, விசிகா முதல் அமைச்சரவை இடம்பெற போகுது, இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம், அமைச்சரவையில் இப்படி ஒரு மாற்றம்ன்றது தேவை, முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய இதை செஞ்சிருக்காரு. அது எப்படி நீ எப்படி தமிழ் தாய் ஒரு மாதிரி எரிச்சலா? அதுதான் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்க? இல்ல நீ தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல, உங்க ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் நடந்துச்சு, அது வேற, தட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதை விடு, உன் ஆட்சியில ஏன் நடந்துச்சு, நீ தான் தூய சக்தி ஆச்சு, உன் ஆட்சியில் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். அடுத்தது எதை முன்னாடி சொல்றதுன்னு தெரியல, யோசிக்கிறேன். பட் ஆனா நல்ல விஷயமே ஆரம்பிப்போம். அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வாழ்த்துக்கள். பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு. செந்தமிழன் அண்ணன் சிரிக்கிறாங்க. ஏட்டா சிரிக்கிற? சந்தோஷம் தானே, அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன இருக்கு? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக செய்தி வந்திருக்கு. அது உண்மைன்ற பட்சத்துல வாழ்த்துக்கள், உண்மையாவே வந்து வாழ்த்துக்கள். இதுல என்னங்க இருக்கு? குழந்தை பெத்துக்கிறதுல என்னங்க? இதெல்லாம் சாதாரண மறைச்சிருக்காங்க பாருங்க.
யாரு இல்ல மாதிரி இருக்கு, 2வது குழந்தை வந்து பிறக்க போகுதுன்ற செய்திகளை வந்து அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது தெரிஞ்சு நாட்டு மக்கள் தான் என்ன பண்ண போறாங்க? அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது நல்லபடியா பிறந்திருக்குன்னா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள், முடிஞ்சு போச்சு. இது மறைச்சிட்டாங்க, இது அவங்க எவ்வளவோ மறைச்சிருக்காங்க, இதெல்லாம விஷயம். அது இல்லாம அது அவங்க பிரைவசி, அதுல போய் நம்ம வந்து இது பண்றது கிடையாது. குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரட்டும். நல்ல மாற்றங்கள் வந்து உங்க கட்சியும் நல்ல நல்ல விதமான களத்தில் பணியாற்றி நீங்களும் வந்து சட்டசபைக்கு, அமைச்சரவைக்கு, எம்எல்ஏ ஆகி கவுன்சிலராக ட்ரை பண்ணீங்க அப்படின்றது எங்களுடைய விஷஸ். இல்லை, நான் சமூக வலைத்தளம் நான் வேற மாதிரி படித்தேன். நான் இல்லை அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இனி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் வந்து இது பண்ணுங்க, நாங்கள் கட்சி பார்த்துக்குறோம் அப்படின்றது அவங்களோட விருப்பமாக இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேங்க, தப்பாலாம் எதுவும் சொல்ல வரலப்பா. நீ போனதுக்கு அப்புறம் இந்த செருப்பு எனக்கு தானே. ஆமா, சும்மா இருக்கிறது தானே, அது யாராவது தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். வாழ்த்துக்கள், அவ்வளோதான். டன் டாட். அடுத்தது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோட இதில் வந்து 2 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகாரிகள் வந்து அதிகாரி வரல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல வந்து 8 லட்ச ரூபாய் வந்து 13 லட்ச ரூபாய் போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர் விஷயத்தில் வந்து தற்காலிகமாக நீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த டெண்டர் விஷயத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி நிறைய மின்வெட்டு புகார்கள் நிறைய வருது. நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அந்த பேச்சு வருது. நம்மள பார்த்துக்கிட்டு நிறைய 2-3 விஷயம் முன்னெடுத்திருக்காங்க ஜோ. அதில் முக்கியமானது, நீங்கள் ட்விட்டரில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா, அவங்களோட அந்த டிஎன் போய் டேக் பண்ணி போட்டிங்கன்னா, உங்களோட நம்பரோட போட்டிங்கன்னா எந்த ஏரியா ஏன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கார்பரேஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அவங்க டேக் பண்ணி போட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, இது மாதிரி ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரம் வந்து அதை க்யூர் பண்ணி இது மாதிரி நாங்கள் முடிச்சிட்டோம், தகவல் சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதே மாதிரி நிறைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓகே, இது வந்து கரண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்க முடியல, வெளியிலலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ளாரே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கே வெயில் வந்து தாங்க முடியலன்னா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபேன் ஓடினாலும் நமக்கு எதுவும் பற்ற மாட்டேங்குது. ஸோ அப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாகுது. அதே மாதிரி மின்சாரத்துடைய தேவையும் அதிகமாகுது அந்த நேரத்தில். அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது. வெயில் அப்படின்ற காரணம்லாம் சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதை நம்பணும், வேற வழி கிடையாது. இப்போதைக்கு நமக்கு வேற வழி கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 5 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி வந்து 10-11 நாளே ஆன கட்சியை வந்து போட்டு, பாரு அங்கே இதாக போச்சு, பாரு இங்கே இதாக போச்சு, பாரு அப்படி ஆகி போச்சு, பாரு இப்படி ஆகி போச்சு அப்படின்றாங்க. 10-11 நாள் தாங்க ஆகுது. இப்போதாங்க அமைச்சர்களாகவே பதவி ஏற்றிருக்காங்க. முழு அமைச்சரவை பதவியே நாளைக்கு ஆகுமா நாளானைக்கு ஆகுமான்னு தெரியல. ஸோ ஒரு முழு வடிவம் பெறட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா வந்தாலுமே அவங்களுக்கு நீ அமைச்சராகிட்ட அமைச்சருக்கு இன்னும் அதிகாரிகள் பேர் கூட தெரியாது, போன் நம்பர் கூட வாங்கியிருப்பாரா என்னன்னு தெரியல. நீதான் அமைச்சர் எனக்கு இப்பதான் தெரியும். இப்பதான் ஒருத்தர் போய் அமைச்சர் போய் உட்காந்து அந்த எல்லாரும் பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு, போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நிதித்துறையில இருந்து திடீர்னு தூக்கி வருவாய்த்துறை கொடுத்துட்டாங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு. அடுத்து அவர் என்ன பண்றது? இப்ப மரிய வில்சன் இப்பதான் நிதித்துறைக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் யாரும் அமைச்சரா இருந்தது கிடையாது, எம்எல்ஏவாவே இருந்தது கிடையாது. அப்ப புதுசா போறவங்களுக்கு இதுதான், ஓ இதெல்லாம் அப்படி பண்ணணுமா அப்படின்ற தெரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அந்த கொஞ்ச நாள்ன்ற அந்த ஹனிமூன் பீரியட் அதுதான். கல்யாணம் பண்ணி ஹனிமூன் பீரியட் எது கொடுக்குறாங்க? நீ பாட்டுக்கு இரு பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ண மாட்டோம். ஆமா, ஆனா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு கொடுக்கறது கொடுப்பேன், ஆனால் நான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ மின்சாரத்துறை ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு துறை. அதுவும் இந்த சீசனுக்கு கரண்ட் ஒரு நிமிஷம் போனாலும் கரண்ட் போனாலும் வெறியாக தான் செய்யுது ஜென்ரலாகவே. இன்னைக்கு கூட காலையில் நமக்கு கூட ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கரண்ட் கட் ஆச்சு தான். ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கரண்ட்டே கட் ஆகாமல் இருக்குமான, திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும், நம்மளோட இது வந்து ஹை வோல்டேஜ் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வு காணணும்னு சொல்லியிருக்காரு. தீர்வு காணாத பட்சத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். எதுவுமே நடக்காத போதே பாரு அங்கே போச்சு, உங்க ஆட்சியில் இப்படி ஆகி போச்சு, உங்க ஆட்சியில் அப்படி ஆகி போச்சு, வந்து 10 நாள் தான் ஆகுது. எதிர்கட்சியா செம்மையா செயல்படுன்னு சொல்லிட்டேன்ல, அதனால நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதிர்கட்சியா செம்மையா செயல்படுவோம். அடுத்து இவரை நம்ம விட்டுட்டோமே, தூத்துக்குடி ஸ்ரீநாத் அவர்களை வந்து விட்டுட்டோம். அவருக்கு வந்து மீனவத்துறையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. மீன்வளத்துறை அந்த துறை இருக்காங்க. நீ மீனவன், அதனால உனக்கு மீன்வளத்துறை. அதுக்கு என்ன போ, நீ பார்ப்பனன், அதனால உனக்கு இந்து அறநிலையத்துறை.
அது ஏன்டா அப்புறம் ஏன்டா பத்திரப்பதிவுத்துறை தூக்கி லோகேஷ் தமிழ் அது வேற, அதை விட்டுரு, அதை பத்தி பேசாத. உயர்கல்வித்துறை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க விஸ்வநாதன், அதை பத்தி பேசாத. அது ஏன் பார்ப்பனருக்கு அந்த துறையை கொடுக்குறீங்க, ஏன் இந்த துறையை தூக்கி இங்கே கொடுத்துருக்கலாமே, இந்த துறையை தூக்கி அங்கே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. யாருக்கு என்ன துறை கொடுக்கணுன்றது ஒரு முதலமைச்சர் தானே வந்து முடிவெடுக்கணும். அந்த முடிவின் அடிப்படையில் எடுத்திருக்காரு. அந்த துறையில் அவங்க சரியா செயல்படனா தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்குன்னு இவர் பார்த்திபன், சேலம் பார்த்திபன், அவர் வந்து படத்துல வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு போக்குவரத்து துறையை கொடுக்கலாமா? நியாயம் வேணாமா? சரி, விஜய் தெரி படத்துல நடிச்சாருன்றதுக்காக காவல்துறையை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தவறுங்க. எனக்கு புரியலங்க. இல்ல அந்த மாதிரி தான் பேசணும். இப்ப நிஜமா அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் இப்ப சரி தெரி படத்துல நடிச்சாருன்னு காவல்துறையை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய துறையை வச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன அடிப்படையில கொடுத்திருப்பாங்க அவர்கிட்ட? சுறா படத்துல வந்து மீனவரா நடிச்சிருப்பாங்க, மீனவர் துறை எடுத்துருக்கு. அது மீனவர் துறை நம்ம பார்க்க முடியாது. அவர்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாரு, மச்சான் நீ பாத்துக்க அப்படின்னு. அப்புறம் அப்படின்னு பார்த்தா 35 துறை இருக்குல்ல, இந்த 35 துறையும் விஜயே பாத்துக்கலாம். அது இல்ல விஷயம், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். அதுல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. உடனே போக்குவரத்து துறைன்றதுனால போக்குவரத்து துறையை போக்குவரத்து இதுவா நடிச்சா. அதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த துறையை கொடுப்பாங்களான்னு அதுக்கு ஏதோ கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் ஏதாவது வில்லன் வேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆமா, அதுக்காக அது ஒரு துறையை கிரியேட் பண்ணி. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதுக்கு ஒரு துறையை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆமா, அல்ல அதுக்கு சேர்த்து தான் 33 தான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அவருக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் பார்க்கணும். குமார், வேளச்சேரி குமார்னு நினைக்கிறேன். புதுசா துறை செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஐ நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ விளையாண்டுகிட்டு இருக்குன்றதை நம்மளாம் வந்து மெட்டாவே 8000 ஊழியர்களை இது பண்ணியிருக்காங்க, வேலையில. காரணம் வந்து ஏஐயோடைய வருகை, அதுல வந்து இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ எதற்காக பயன்படுத்த போறாங்க இந்த அரசு, என்ன அதுல தகவல் தொழில்நுட்பம் என்ன பண்ண போறாங்கன்றது போக, ஏன்னா புது துறைன்றதுனால இதுல இருந்து என்ன செய்ய போறாங்கன்றது நமக்கு தெரியாது. இது அடுத்த கட்ட நடவடிக்கைன்றதுதான் தெரியும். ஏன்னா வேளச்சேரியில ஜெயிச்சவர் தான் வந்து குமார். ஆமா, இதான் விஷயம். இதுல அதுதான் முக்கியம். அதான் சொல்லுவேன், விஜய் அவர்களே தோக்கலாம், ஆனா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்கும். அது எங்கன்னா வேளச்சேரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, விஜய் அவர்களே தோக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் ஸ்டாலின் தோப்பாருன்னு நினைக்கல. இல்ல, அதான் தோத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இந்த ஆட்சியில. ஏன்னா இல்ல ஜோ, ஒரு 10 நாளுக்குள்ள 5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க இப்பதான் முடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய அழுகுறலோ இதுவோ எதுவுமே ஓயலை. இன்னும் வந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, சோசியல் மீடியா தான் காரணம். இன்னும் அதே தான், சோசியல் மீடியா தான், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆச்சு, இது மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தாண்டி ஏதோ இன்னைக்கு அமைச்சரவையெல்லாம் அமைச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எண்ணம் என்னன்னா 6 மாசத்துல கவிழ்ந்துரும், 6 மாசத்துல கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி 6 மாசம்னா நீலாம்பரி மாதிரி வீட்டுக்குள்ளாரே வந்து இருக்க வேண்டியதான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படியே தான் இருக்கும் 21 வருஷம். ஆமா, கள ஆய்வுன்னு ஒண்ணு பண்றீங்க, அதையும் நான் நேற்றே சொன்னேன். கள ஆய்வுன்னு ஒண்ணு பண்றீங்க, மாவட்ட செயலாளர்களை வச்சே கள ஆய்வு பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க. அவங்க கம்ப்ளைண்டே மாவட்ட செயலாளர்களை பத்தி தான் நிறைய இருக்கும். அப்புறம் அவங்களே வச்சு கள ஆய்வு பண்ண வேண்டியது, அப்புறம் அது வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க வேண்டியது. என்ன ரிப்போர்ட் வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. தோல்வியை ஏத்துக்கிட்டு எல்லாரும் சிறப்பாக செயல்படுங்க. என்ன பிரச்சனைக்கு முக்கிய காரணங்கள், இளைஞர்கள் எங்க போனாங்க, எங்க தடம் மாறினாங்க, ஏன் நம்மளால இளைஞர்களை ஈர்க்க முடியலன்னு பார்த்தா பரவாயில்ல. அதுக்கு ஒரு இது வச்சு அவங்களே அதே மாவட்ட செயலாளர்களை போட்டு அவன் திருப்பி போய் வணக்கம் வைக்கணும், வணக்கம் வைக்க மாட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதுதான் முக்கியமா இது சொல்லணும்னு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தான் ட்ரிகர் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அது பெருசா பூம் ஆகி போய் நிற்குது. இப்போ அது மத்திய அரசாங்கம் வந்து தடை பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமா, கேட்டுட்டு இருக்கு. வளர்ந்து தாண்டி போயிடுச்சு போல. ஆமா, அவங்க தாண்டி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எரியுமா எரியாதா? அது வந்து ஒரு தலைமை நீதிபதி ஒருத்தர் பண்ண வேலை, நிறைய வேலை, இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி வேலை இல்லாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அதுல காண்டானவனுங்க என்ன சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு டக்குன்னு இந்த மாதிரி ஒண்ணு போட்டு பிஜேபியோட இதையே தூக்கி சாப்பிடுற மாதிரி வந்து போனோடனே இதாயிட்டாங்க. ஆமா, அது ஒரு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம அப்படி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போனோம்னா நம்ம ஆளு ஒருத்தர் இதுக்கு இருக்காரு. ஆமா, அவரு பெரியவர் தானே, அதான் ஊருக்கு போயிருக்காரு, நமக்கு தெரிஞ்சவரு. இதுக்கு போயிருக்காரு, இத்தாலி பக்கத்துல போயிருக்காரு. சரி, இத்தாலிக்கு போனாரு, ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பெரியவங்க இருக்காங்க, ஒரு பெரியம்மா இருக்காங்க. அந்த பெரியம்மாவுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, மெலோடி சாக்லேட்.
மெலோடிக்கு மெலோடி சாக்லேட் வந்து எப்படிங்க அவ்வளவு பெரிய மனுஷன் உருவா சாக்லேட்டா சாப்பிடுவாரு? 1 ரூபா சாக்லேட்டை 100 வாங்கிட்டு போயிருக்காரு. 1 ரூபான்னு நீங்க 100 ரூபா பாக்கெட் இது இதை எடுத்துட்டு போயிருக்காரு. இங்க என்னடான்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அவன் வேலை வாய்ப்பு இல்ல, சிலிண்டர் ஏறி போச்சு, நாட்டுல சிலிண்டர் கிடைக்கல, 65 நாளைக்கு தான் இருக்குன்றீங்க. திடீர்னு வந்து தங்கம் வாங்காத, வெள்ளி வாங்காத, ரோட்ல போகாத, கார்ல போகாத, அதுக்காக தான் சிக்கனமா பொது போக்குவரத்துக்கு மாறுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இத்தாலிக்கு போயிட்டு மெலோனி சாக்லேட்டும் கொடுத்துக்கிட்டு மெலோடி சாக்லேட் என்னமோ அப்படி தெரியலையே. அங்க போய் ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன போட்டு பார்த்தாரு அது நமக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா அங்க இருந்துகிட்டு இதெல்லாம் சொல்றது இதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது. அவரும் அதை புரிஞ்சுக்கணும். அவரும் இங்க வந்து இன்னும் அவரது அமைச்சரவை என்ன சுற்றுலா போயிட்டு இருக்காரு கடைசி வருஷம்ல, கடைசி இதுல பீரியட், அதனாலே இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரஜினி சொல்ற மாதிரி தான், தப்பாக நினைக்காதே அப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் நடக்கதான் செய்யுது. அதனால உடனே இந்த பக்கம் பிரதமர் அவர்களே அங்க வந்து காரை கம்மி பண்ணிட்டாரு, ஆளுநர் 2 காரை கம்மி பண்ணிட்டாரு, 2 காரை நீங்க இன்னும் இத்தனை கார்ல போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் மோசமான அணுகுமுறை. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டேன். நம்ம இப்போ அங்கிட்டு போனதுனால அண்ணனை பற்றி ஒன்று சொல்லலாம். அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் பார்க்குறேன் எப்படி வந்து இவர் வந்து வீட்டுக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க, நானும் பார்க்க தானே போகிறேன், இவர் எப்படி போய் எல்லாத்தையும் அங்கே போர் நிறுத்தம்லாம் பண்ணி பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வந்துருவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்களை செந்தமிழன் சீமான் கேட்கிறாரு. அந்த வேர்ல்டு முதலமைச்சர் வந்து இங்க இருந்து போய் ஈரான் போயிட்டு போற நிறுத்தி எல்லாம் இது பண்ணி எரிவாயெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி நீ ஒரு 6 சிலிண்டர் நான் கொடுக்குறேன்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து இப்ப தெரியுதா? ஏன் நம்ம 4வது இடத்துக்கு போனோம்னு காரைக்குடியில தான், இதுதான் காரைக்குடியில மட்டுமா இல்ல, ஒரே 4வது இடத்துக்கு போறாருன்னா இப்ப பாருங்க டெபாசிட் கூட. அதாவது திமுக வந்து ஒரு டுபாகூர் வேலையை இப்ப பாத்துட்டு இருக்குன்னு நம்மளாம் தெரியும், கள ஆய்வு எல்லாரும் என்ன ஆச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு. அவர் கேட்டார்ல உடன்பிறப்பு அந்த வெப்சைட், அந்த வெப்சைட் வந்து குவிதான். என்னன்னு எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பம் தான், நீங்களும் உங்க குடும்பம் தான். நீங்க வரீங்க, உங்க பையன் வரான், உங்க மருமகன் வராரு, உங்க ஒய்ஃப் வராங்க, எல்லாரும் குடும்பமா வரீங்க, உங்க தங்கச்சி வராங்க, அடுத்து உங்க பேரன் வராங்க, நீங்க குடும்பம் ஆட்சி பண்றாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இங்க வருது. எது பவர் சென்டர்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இதை சொன்னா அவருக்கு வச்சுப்பாரோ, அதை சொன்னா இவருக்கு வச்சுப்பாரோன்ற பிரச்சனை எங்களுக்கு வருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் போகுது. ஸோ அட்லீஸ்ட் போகுது. படிக்கிறாங்களா அதையாது? இல்ல அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல படிக்கிறாங்களோ இல்லையோங்க, அது வருதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிப்பாங்களா, அட்லீஸ்ட் பேரனை கொண்டு வரதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. டைம் தான் எடுப்பீங்க, டைம் தான் எடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு தான் அது இன்னும் பின்னா வேற என்ன எங்களுக்கு வேற என்ன தெரியும். இப்ப நீங்க சேட்டு கடையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேட்டு பசங்க அதே தான் இருப்பாங்க. அதே பெட்ல அப்பா போட்டு இந்த தலைவணிக்கு பதிலாக புது தலைவணியை போட்டு உட்காந்துருப்பான், சாஞ்சி உட்காந்துருப்பான். ஓகேங்களா? அவ்வளவுதான். நீங்க இந்த அவனுங்களை மட்டும் நீங்க வேற எங்கேயுமே பார்க்கவே முடியாது. பெரும்பாலும் நீங்க அவங்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதே தொழில பாரம்பரியமா வருவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் கிட்டத்தட்ட அதே தான் வச்சுங்களேன். இந்த இடத்துல அட்லீஸ்ட் திமுக இந்த வேலையாவது பாக்குது. இத்தனைக்கு 59 சீட்டு ஜெயிச்சிருக்கு. எதிர்கட்சி நம்ம யாரு? எதிர்கட்சியும் கிடையாது. போட்ட எல்லா இடத்துலயும் டெபாசிட் காலி. 8% 4% ஆயிருக்கும். ஒன்னுத்துக்கும் நம்ம தேரல. நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? உங்க கட்சிக்காரங்கள்ட்ட என்ன கருத்து கேட்டீங்க? நான் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சு வச்சிருந்தா நீங்க குதிரை பேரம் பண்ணி தூக்கிட்டு போயிருவீங்க. அதனாலதான். கரெக்ட் தாங்க. குதிரை பேரம் பண்றதுக்காகவது ஒருத்தன் கட்சி நடத்தணும்ல. இது பாருங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ அமமுகல, அது இப்ப இன்னைக்கு பிரேமலதா இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அது யாரு அது யாரு குதிரை பேரம் பண்ணீங்களா அப்படின்னாவது நீங்க லைம் லைட்லயாவது இருக்கீங்கல்ல. அதுக்குமே நான் இப்ப நீங்க இனிமே இதையும் பிரசையும் மீட் பண்ண போறது இல்ல, ஜெயிக்கவும் மாட்டீங்கன்னா அப்ப குதிரை பேரமும் பண்ண யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் உங்களை எப்படி வந்து பாப்பாங்க, உங்கள்ட்ட இருந்து என்னத்தை கேட்பாங்க? இப்போ கருத்துன்னு ஒண்ணு சொன்னா கேட்கணும்ல ஜோ. நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா ஜோ கேட்கணும் அப்படின்னு வருது. இருந்தா இல்லைன்னா போ, என் கட்சி இஷ்டம் தான் இல்லைன்னா போ, ஒன்றும் தேவை கிடையாது யாரும். ஏன் அப்ப அந்த அட்டிடியூட் இருந்துச்சுன்னா அந்த கட்சி கடைசி வரைக்கும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. அண்ணன் திருந்துவாரு, அதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றது சரின்னு வச்சுங்களேன். மேபி அட்லீஸ்ட் என்னப்பா காரணம், ஏன்பா தோத்தோம், ஏன்பா 8லேருந்து ஏன்பா 4 ஆனோம், அவ்வளோ இளைஞர்கள் நம்ம கிட்ட இருக்காங்களே, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோமே, பூத் கமிட்டிலாம் ஆள் போட்டிருந்தோமே, இவ்வளோ இருந்தும் ஏன்பா இவ்வளோ பேர் தோத்தோம், மே 18க்கு இத்தனை இவ்வளோ 1000 பேர் வராங்களே, ஓட்டு போட ஏன் நமக்கு சில 1000 பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க, இப்படின்னு பல கேள்விகள் முன் வச்சு கேட்டா அப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒரு சமூகம் அந்த இது சொல்லுவாங்கல்ல,
ஃப்ரீடம் இருக்கும். என்ன கருத்து சொல்றதுக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நான் பேச்சுல ஏதாவது தப்பு பண்றேனா, இல்ல தம்பி சாட்டை துரைமுருகன் ஏதாவது தப்பு பண்றாரா, இல்ல இடும்பாவனம் கார்த்திக் ஏதாவது தப்பு பண்றாரா, இல்ல கட்சியில யாராவது ஏதாவது தப்பு பண்றோமா, அணுகுமுறையில எதுவும் தப்பு இருக்கா, நம்ம விஜயை பார்க்காம திமுக நோக்கி ஓடி இருக்கணுமோ, இல்ல ஸ்ட்ராட்டஜில வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்குமோன்னு பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. என் கட்சி நான் என்ன வேணா பண்ணுவேன், யார வேணா எடுப்பேன், யார வேணா தூக்குவேன். அதான் அவருக்கு தெரியுங்க. அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம கட்சி இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நிதி நிலைமை சரியில்லை. எல்லாத்துக்கும் நிதி நிலைமை தான் உங்களுக்கு நிதி நிலைமை இல்லாததுனால கட்சி தோக்கிறதுக்குலாம் நிதி நிலைமையா காரணம்? ஏங்க கையில காசே இல்லாம ஒரு நீங்க எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க, நிதி நிலைமையா பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனை அதுல கிடையாது, உங்க வாயில இருக்கு, உங்க அணுகுமுறையில இருக்கு, அதுதான் பிரச்சனை. முடிங்க. இன்னும் 2 இருக்குது. என்னது? திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் வந்து திமுக ரிசைனிங் அப்படின்ட்டாரு. ஆமா, அவர் என்னென்னமோ காரணம்லாம் சொல்றாருங்க. நானும் சரி இதை கேட்டலான்னு பார்த்தேன். அது வந்தேன் போனேன், மேயர் அவங்களாக்கு நீங்க இவங்களை நிக்க வச்சீங்க, அங்க போனீங்கன்னாரு. வெளியே போயிட்டாரு, அவ்வளவுதான் மேட்ரு ஓவர். இந்த மாதிரி ஒவ்வொன்னா வெளியே போகுதா, இன்னைக்கு போலையா விடுதலை சிறுத்தைகள் போலையா, ஐயுஎம்எல் போகலையா, அந்த மாதிரிதான் அவங்களும் போக தானே ஆசைப்படுவாங்க. உங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்தாயா இந்த சால்னா ஊத்து, எங்கடா பரோட்டா காணும், நீ வர வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி நம்ம சிவிஎஸ் சரி, இப்ப எனக்கு அதுவும் இல்லை. அண்ணன் நீ என்ன சொன்ன? நீ என்ன வந்து பார்த்து சால்வையெல்லாம் போட்டல, அதை நம்பி தானே நான் வந்து அங்க சண்டையெல்லாம் போட்டேன். இன்னைக்கு 2 தான் வச்சிருக்கு, அதுவும் எங்களுக்கு கிடையாது. இப்ப அவரு எங்களுக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காரு, கட்சியில இருந்தெல்லாம் நீக்க வேற செஞ்சிருக்காரு. இதுல இந்த 25 பேரும் நிறைய பேர் அந்த பக்கம் போறாங்களாம் திருப்பி மறுபடியும். ஏங்க உங்களை நம்பி வந்ததுக்கு என்னங்க இப்படி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல எஸ்பி வேலுமணி, அந்த ரூம்ல சிவி சண்முகன்னு ஆளாளுக்கு தனித்தனி ரூம்ல இது பண்ணிட்டு இருக்காங்களாம். தனித்தனியா போவோமா இல்ல ஒவ்வொருத்தரா போவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது ஒரு பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா பொதுக்குழுவை கூட்டுங்க. இப்ப என்னன்னா இவங்க கட்சி விட்டு நீக்கி இருக்காங்க, இவங்களாம் ஒரு பிளான் பண்ணி இவங்கள ஒருத்தர் பொதுச் செயலாளர் ஆகிடலாம், கட்சியை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியன்னு தெரியல. தாவேகா கிட்ட 25 எம்எல்ஏ இருங்க, உங்களை யாரும் வேணாம் சொல்லி சப்போர்ட் பண்றோம், பண்ணுங்க. நான் எப்ப வேணாம்னு சொன்ன, பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. அமைச்சரவை அது பாத்துக்கலாம், அது ஒரு மாதிரி பார்த்து இருக்காங்க. இப்ப கடைசியா வேற மாதிரி ஒண்ணு வந்து நடந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு இருக்குது. கண்டிப்பா அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது